வெல்கம் டு மார்க்கெட் வாட்ச். இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட்ஸ்னால் என்னங்கிறதோடைய ஒரு செகண்ட் எபிசோடு தான் இந்த மார்க்கெட் வாட்ச். இன்ஃபேக்ட் வந்து மார்க்கெட்ஸை பற்றி நேற்று பேசுவோம். வந்து மார்க்கெட்ஸ்னால் என்ன, அதாவது நம்மளால் ஆரம்பிக்க தெரியாத ஒரு தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னும் தெளிவாக பேச போனால், இப்போ ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு கிராசரி ஷாப், மளிகை கடை ஆரம்பிக்கிறார். ஒரு சிங்கிள் மேனாக ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வர்றார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மளிகை கடையை வந்து அதை விட அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஃபாரின் போகிறாருன்னு வச்சுக்கோம். அந்த மளிகை கடையை யார்கிட்டையாவது விற்கணும்னு நினைக்கிறார். என்ன பண்ணுவார், அவரோட கஸ்டமர்ஸு, அவரோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி நான் மளிகை கடையை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதில் யாராவது ஒருத்தவங்க வந்து வாங்குவாங்க. பணத்தை வாங்கிட்டு வெளியில் போயிடுவார். அவர் கைக்கு, இந்த புதுசாக அவர் கைக்கு ஓனர்ஷிப் போயிடும். இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். இப்படி தான் நடக்கும். வந்து ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் வாணிகம், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னில் இப்படி தான் நடக்கும். இதே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப். அதே மளிகை கடையை வந்து ஒரு சின்ன மினி மார்ட்டாக மாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். சப்போஸ் அதான் நான் தான் அந்த மளிகை கடைக்காரன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்பேன், ஒரு 10 lakhs கொண்டு வாங்க, மளிகை பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றலாம்னு சொல்லிட்டு. ஸோ வி போத் டுகெதர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு மினி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமா. ஸோ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் அதே மாதிரி நான் தான் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த கடையில். ஒரு நாள் வந்து என் பார்ட்னரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஸோ நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன், துபாய் போகலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய ஷேரை வந்து என்கிட்ட நீங்கள் அதை வந்து வெட்டி விட்டுருங்க, எனக்கு வந்து கணக்கு செட்டில் பண்ணுங்க, நான் வெளியில் போகிறேன். சப்போஸ் அந்த பார்ட்னருக்கு எக்ஸஸாக ஒரு கையில் மணி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டு அவர் வந்து டோட்டலாக எடுத்துப்பார். சப்போஸ் அவர்கிட்ட அந்த பணம் இல்லைன்னா அவர் உடனே என்ன பண்ணுவார், அவருடைய ஃப்ரெண்டையோ இல்லை வேறு யாராவது ஒருத்தரையோ உள்ளே கொண்டு வருவார். அந்த உள்ளே வரவரே என்கிட்ட பணத்தை கொடுப்பாரு, நான் வெளியில் போயிடுவேன், அவர் உள்ளே வந்துடுவார். ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடக்கிறது. என்றைக்குமே ஒரு பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா 3 விஷயமாக தான் ஒரு பிஸ்னஸை நடத்த முடியும். ஒன்று ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியார் வாணிகமாக, இல்லாட்டி பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மை. 3வது வந்து கம்பெனி. இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இதை நான் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பல 100 கோடி ரூபாய் இதுக்கு வந்து முதலீடு தேவைப்படும். ஒரு பார்ட்னரோ 2 பார்ட்னரோ 10 பார்ட்னரோ சேர்ந்து செய்ய முடியாது. ஸோ நிறைய பப்ளிக்கை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு பண்ணால் தான் எனக்கு முடியுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பப்ளிக்கு கால் ஃபார் பண்ணுறேன். இந்த மாதிரி நாங்கள் இத்தனை வருஷம் வந்து சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது, இந்தியா ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுப்போம். அதனால் நீங்களும் பார்ட்னராக வாங்க, இந்த ஷேர்ஸ் நான் வெளியிடுறேன், ஒரு ஷேரோட விலை 10 ரூபா அப்படின்னு சொல்லி வெளியிடும்போது மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த கம்பெனி, இதுக்கு பேர் தான் கம்பெனி, நான் வெளியிட்டதுக்கு பேர் தான் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ன்னு பேர். மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இதுக்கு இந்தியா ஃபுல்லாக உள்ள மக்கள், அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா இல்லை, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நான் கேட்ட பணம் எனக்கு கிடைச்சிது, கம்பெனி ஃபார்ம் ஆகிருக்கு, இந்தியா ஃபுல்லாக நான் சூப்பர் மார்க்கெட்ஸை ஃபார்ம் பண்ணிடுறேன். இதில் ஒரு ஷேர் ஹோல்டர், அவர் குஜராத்தில் இருக்கலாம், அஸ்ஸாமில் இருக்கலாம், அவருக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது. அப்போ அந்த ஷேரை அவர் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு மளிகை கடையில் ஒரு தனியார் நடத்திட்டு இருக்கும்போது அவர் அதை விற்கணும்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, கடையில் உள்ள கஸ்டமர் கிட்ட பேசுகிறாரு, விற்றுடுறாரு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்துருது. ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன். அடுத்தது பார்ட்னர்ஷிப் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடக்குது, பார்ட்னர்கிட்டே கேட்குறோம், அவரால் முடியல, அவரோட ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணுறாரு, பணத்தை வாங்கிட்டு நான் வெளியில் போயிடுறேன். இப்போது இது கம்பெனி ஆகிடுது. இந்தியா ஃபுல்லாக பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதில் உள்ள ஒரு ஷேர் ஹோல்டரு தன்னுடைய ஷேர்ஸை விற்கணும்னு ஆசைப்படுறாரு. போய் வீடாக போய் கதவை தட்ட முடியுமா, என்கிட்ட ஷேர் இருக்குது, இந்த கம்பெனி ஷேரை வாங்கிருக்கிறாங்க, முடியாது. ஸோ இந்த பிரச்சனை தான் ஒரு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி யூரோப்பில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. யூரோப்பில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ராஜா காலம் இருக்கும்போது அந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் உருவாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அவங்களும் பல கம்பெனிஸ் ஆரம்பித்தாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை வாங்கினாங்க. ஆனால் ஒரு ஷேர் ஹோல்டரு தன்னுடைய ஷேர்ஸை வந்து விற்கணும்னு நினைக்கும் போது எங்கே விற்கிறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க காமனாக ஒரு பிளேஸ், ஒரு இடத்த வந்து பிடிச்சாங்க. யாராருக்கு என்னென்ன கம்பெனி ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த இடத்துக்கு வந்து இந்த போர்டில் எழுதி போடுங்க. 2 போர்டு அங்கே வச்சாங்க. ஒரு போர்டில் யாராருக்கு என்னென்ன கம்பெனி ஷேர்ஸ் வேணுமோ இந்த போர்டில் எழுதி போடுங்க, யார் என்னென்ன கம்பெனி ஷேர்ஸை விற்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த போர்டில் எழுதி போடுங்க.
அந்த மாதிரி வந்து 2 போர்டு வச்சுருந்தாங்க, ஏ போர்டு பி போர்டு. இப்போ ஒருத்தவர் ஒரு கம்பெனி ஷேரை வாங்கணும்னு வராரு, இன்னொருத்தவர் விற்கணும்னு வராரு. ஸோ அந்த வாங்கணும்னு வரவர் வந்து பார்க்குறாரு, விற்கணும்னு நினைக்கிறவர் போர்டில் எழுதி போட்டிருக்காரு, இந்த கம்பெனி ஷேரை இந்த விலை, இவ்வளோ ஷேர் என் கையில் இருக்குது, இந்த விலைக்கு விற்கிறேன். உடனே இவர் என்ன செய்யறாரு, அங்கே ஒருத்தவர் காமனாக ஒருத்தர் இருக்கார் மத்தியமாக, அவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த கம்பெனி ஷேர்ஸை தான் நான் வாங்கணும்னு வாங்கிட்டேன், இந்த விலையை நான் ஒத்துக்கிறேன். அப்படியா, நாளைக்கு நீங்கள் பணத்தை எடுத்துருவாங்க, அவரை நாளைக்கு ஷேர் எடுத்து கொண்டு வர சொல்கிறேன். ஸோ இந்த 2 பேருமே மறுநாள் வராங்க, இவர்கிட்ட உள்ள ஷேரை தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறாங்க, இவர் பணத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் உரிமை மாற்றம் கம்பெனியில் அந்த காலத்தில் நடந்துச்சு. இப்போது இந்த இடம் இருக்குதுங்களா, ஒரு இடத்துல இந்த உரிமை மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த இடம் தாங்க வந்து பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் சொல்லுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இந்தியாவில் பிஎஸ்சி என்எஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை, இது தாங்க வந்து அந்த இடம். இந்த இடையில ஒருத்தர் மத்தியஸ்தர் இருந்துக்கிட்டு இவங்ககிட்ட ஷேரையும் அவங்ககிட்ட பணத்தையும் மாற்றி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க வந்து ஷேர் புரோக்கர். ஸோ மார்க்கெட்ஸ்னால் இப்போ என்னென்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு உரிமை மாற்றம் நிகழ்கிற இடம் தான் மார்க்கெட்ஸ்.